ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 4th February 2023 4 நூன்ல நடந்த TNTET பேப்பர் 2 மேக்ஸ் கொஸ்டின்ஸோட பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 61. If 100 power x divided by 10 power minus 2 is equal to 10 power 8, then x is. இப்போ x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ 100 எப்படி எழுதிக்கலாம்? The whole power x divided by 10 power minus 2 is equal to 10 power 8. இப்போ நியூமரேட்டர்ல 10 power 2x, இங்கே டினாமினேட்டர்ல இருக்க நெகட்டிவ் பவர் வந்து நியூமரேட்டருக்கு வரும்போது பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ பிளஸ் 2, ஏன்னா பேஸ் வந்து சேமா தானே இருக்கு. அப்போ வந்து நியூமரேட்டருக்கு கொண்டு போய்க்கலாம் அண்ட் சைன் வந்து மாறி வரும். இஸ் ஈக்குவல் டு 10 power 8. நமக்கு என்ன ரிலேஷன் தெரியும்னா a power x is equal to a power y ன்னு இருந்துச்சுன்னா பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கு, பவர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா பவர்ஸை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி பவர்ஸை ஈக்குவேட் பண்றோம். 2x plus 2 is equal to 8. இப்போ 2x is equal to 8 minus 2, that is equal to 6. 2x is equal to 6. x is equal to 6 divided by 2, that is equal to 3. இப்போ x ஓட வேல்யூ என்னன்னா is equal to 3. ஆப்ஷன் டி. நான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காண்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. ஷார்ட்டாக வந்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டே போகலாம். கொஸ்டின் நம்பர் 62. பை செல்லிங் அ 2-wheeler for rupees 85,500, a shopkeeper loses 10%. For how much should he sell the 2-wheeler to have a profit of 5%? இரு சக்கர வண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் 85,500க்கு விற்பதால் அவருக்கு 10% நட்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் இரு சக்கர வண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? இப்ப அந்த 2-wheelerோட காஸ்ட் பிரைஸ் என்ன இருக்கும்னா இஸ் 100%. இங்க என்ன சொல்லிட்டாங்க, 85,500 rupeesக்கு வந்து அந்த 2-wheeler அவர் வந்து விற்கிறாரு. எத்தனை பர்சன்டேஜ் லாஸ்லனா 10% லாஸ்ல வந்து விற்கிறாரு. அப்ப லாஸ் பர்சன்டேஜ் வந்து இஸ் 10%. வாங்கின விலையில இருந்து 10% வந்து அவருக்கு வந்து நட்டம். அப்ப அந்த 2-wheeler எவ்வளவு பர்சன்டேஜ்க்கு வித்திருப்பாருன்னா 100% மைனஸ் 10%, என்னது இஸ் 90%. இப்ப 90%க்கு வித்திருப்பாரு. அந்த விலை தான் எவ்வளவுனா 85,500. 90% வந்து 85,500 rupeesனா 1% என்னன்னு பார்ப்போம். 1% is equal to 85,500 divided by 90. இப்போ 0 cancel ஆயிரும். 1 9s are 9, 9 9s are 81, remaining 4, 5 9s are 45, 0. அப்போ 1% வந்து is 950 rupees. நம்மள்ட்ட அவங்க கேட்டிருக்கிறது 5% லாபம் பெறறதுக்கு அவர் எவ்வளவு விலைக்கு வித்திருப்பாரு. இப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து 100%, 5% லாபம் வரணும்னா ப்ராஃபிட் வந்து 5% வரணும்னா இதில் வரும் 100% பிளஸ் 5%, அது என்னது 105%. இப்போ 1% வந்து 950 rupees. இப்போ 105% எவ்வளோ இருக்கும்? 105 into 950 is equal to 99,750 rupees. இப்போ இவ்வளோ விலைக்கு தான் வந்து அவர் வந்து வித்திருக்கணும் 5% லாபம் பெறறதுக்கு. ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 63. The given triangle is a. கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஒரு. இப்போ இங்க பாருங்க, இந்த ட்ரையாங்கிள்ல இங்க வந்து ஒரே ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, இங்க வந்து 2. அப்ப இது வந்து டிஃப்ரெண்ட் சைடு. இங்க வந்து 3 கொடுத்துட்டாங்க, அப்ப இது வந்து ஒரு வேற சைடு. 3 சைடுல எந்த சைட்ஸுமே சமமா கிடையாது. அப்ப இது என்ன வரும்? அசமபக்க முக்கோணம், a scalene triangle. ஆப்ஷன் சி. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது எப்படி வந்திருக்கும்? இந்த ட்ரையாங்கிளோட ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கும். இதான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள்னா 3 பக்கங்களும் சமமா இருக்கும். அப்ப 3 சைடுமே வந்து ஒரே ஒரு கோடு தான் போட்டிருப்பாங்க. ஆப்ஷன் டி பாருங்க, an isosceles triangle. இரு சமபக்க முக்கோணம். இந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும், 3வது சைடு வந்து வேறையா இருக்கும். இதான் வந்து இரு சமபக்க முக்கோணம். Question number 64.
Find the value of x if x power 5 into 10 power 15 is equal to 20 power 5 into 10 power 10. எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு இதுல இருந்து x இன் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் x power 5 into இப்போ இந்த நம்பர்ஸ் 10 20 வந்து என்ன பண்ண போறோம்னா பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். 10 எப்படி எழுதலாம் 2 into 5 the whole power 15 is equal to 20 எப்படி எழுதலாம் 4 into 5 இந்த 4 இன்னும் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 2 into 2 into 5 இதான் வந்து is equal to 20. அப்ப 2 into 2 into 5 the whole power 5 into 10 வந்து is 2 into 5 the whole power 10. இப்ப நம்ம எழுதியிருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாமே பிரைம் ஃபேக்டர்ஸ். இப்ப இந்த பவர்ஸ் வந்து உள்ள கொண்டு வரலாமா? இப்ப x power 5 into 2 power 15 into 5 power 15 is equal to 2 power 5 into 2 power 5 into 5 power 5 into 2 power 10 into 5 power 10. இப்போ நீங்க டைரக்டா வந்து எக்ஸாம்ல பண்ணும்போது இந்த ஸ்டெப்பை வந்து டைரக்டா போட்டுறலாம். நான் வந்து உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை வந்து போட்டிருக்கேன். இப்போ இங்க பாருங்க 2 power 15 இந்த சைடு இப்போ நமக்கு என்ன தெரியும் a power m into a power n பேஸ் வந்து சேமா இருக்கு பவர்ஸ் டிஃபரெண்டா இருக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இப்படி இருந்தா என்ன பண்ணுவோம் a power m plus n பவர்ஸ் ஆட் பண்ணுவோம். சோ அப்ப இங்க 2 power 5 and 2 power 10 இந்த மல்டிப்ளை பண்ணும்போது 2 power 15 வந்துரும். இப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 2 power 15 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 5 power 15 இங்க வந்து 5 power 5 into 5 power 10 வந்து 5 power 15 அப்ப இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ x power 5 is equal to இங்க என்ன இருக்கு 2 power 5. அப்ப பவர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது x is equal to 2. Option D. Question number 65. Find the next two terms of the Fibonacci series 1 1 2 3 5 8. Fibonacci தொடரின் அடுத்த இரண்டு எண்கள் யாவை? நமக்கு என்ன தெரியும் Fibonacci சீரிஸ்னாவே ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர்ஸ் வந்து என்னது 1. அதுக்கு அடுத்து இருக்க நம்பர் என்னது இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணனும். ஆட் பண்ணா என்ன வரும் 2. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணனும். ஆட் பண்ணா 3. இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 2 plus 3 is 5. 3 plus 5 is 8. சோ இதான் வந்து Fibonacci சீரிஸோட ப்ராப்பர்ட்டி. அப்ப இங்க நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும் 5 plus 8 is 13. 13 plus 8 is 21. வந்து அடுத்து வரக்கூடிய ரெண்டு நம்பர்ஸ். இது எங்க இருக்கு ஆப்ஷன் C. Question number 66. The mean of 8 given observations is 75 and if the data 40 is removed from the given data then the mean of the remaining data is. இப்ப 8 நம்பர்ஸோட சராசரி வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 75 னு கொடுத்துட்டாங்க. என்னது இப்ப 8 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 8 நம்பர்ஸையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கு 8 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப அதால டிவைட் பண்ணனும். அதான் வந்து சராசரி. அதான் 75 னு கொடுத்துட்டாங்க. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா sum of 8 numbers என்னன்னு பாப்போம். இந்த 8 நம்பர்ஸோட கூடுதல் என்னன்னு பாப்போம். It is equal to 75. இங்க டிவிஷன்ல இருக்க 8 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன் into 8. இப்ப 75 into 8 வந்து is equal to 600. இப்ப இந்த சம்ல இருந்து என்ன பண்ண போறாங்கன்னா 40 னு ஒரு நம்பரை வந்து ரிமூவ் பண்ண போறாங்க. ரிமூவ் பண்ண பிறகு மீதி எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் 7 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 7 நம்பர்ஸ்க்கான சராசரி என்னன்னு கேக்குறாங்க. Then find the mean of the remaining data. ஓகே இந்த 8 நம்பர்ஸோட கூடுதல் வந்து 600. அதுல இருந்து எந்த நம்பரை கழிக்க போறோம் 40ன்ற நம்பரை கழிக்க போறோம். கழிச்சோனா என்ன வரும் 560. இப்ப இதுதான் வந்து என்ன வரும் sum of remaining 7 numbers. மீதி 7 நம்பர்ஸோட கூடுதல் வந்து 560. இப்ப இதோட சராசரி பார்க்கணும். இப்ப 7 நம்பர்ஸோட சம் வந்து 560. இப்ப 7 நம்பரை கூட்டியாச்சு. டிவைடட் பை எத்தனை நம்பர்ஸ் 7 நம்பர்ஸ் தான இருக்கு ரிமைனிங். அப்ப டிவைடட் பை 7. இப்போ 1 7s are 7. 8 7s are 56 0. So it is equal to 80. Option D. Question number 67. Which of the following is correct? பின் வருவனவற்றுள் எது சரி? Opposite angles of a cyclic quadrilateral or supplementary. ஒரு வட்டத்துக்குள்ள வரையப்பட்ட நாற்கரம் தான் வந்து cyclic quadrilateral. இப்ப அந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து அந்த சர்க்கிளை வந்து டச் பண்ணிருக்கோம்.
இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தான் இந்த 4 ஆப்ஷன்ஸ்லயும் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க, இதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் a cyclic quadrilateral or supplementary. இப்போ cyclic quadrilateralோட இந்த மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வரும். அதே மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வரும். அதான் வந்து சப்ளிமெண்டரி ஆங்கிள். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள் ஆகும். கரெக்ட். கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ வந்து நம்ம கண்டிப்பா தெரியும், இது வந்து கரெக்ட். இருந்தாலும் மற்ற ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணுவோம். ஆப்ஷன் பி, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் a cyclic quadrilateral or complementary. இப்போ இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் a cyclic quadrilateral or complementary. Complementary என்ன 90 டிகிரிஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆட் பண்ணும்போது. இது தவறு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன சொல்லிட்டோம், இந்த ரெண்டு ஆப்போசிட் ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வரும். அதான் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்ப இது தப்பு. வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் நிரப்பு கோணங்கள் ஆகும். இது வந்து தவறு. ஆப்ஷன் சி, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் a cyclic quadrilateral or right angle. இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ரைட் ஆங்கிளா இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரின்னு சொல்லிட்டோம். இது வந்து 90 டிகிரி, இது வந்து 90 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் செங்கோணம் ஆகும். இது தவறான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் a cyclic quadrilateral or acute angle. இப்போ ரெண்டுமே வந்து அக்யூட் ஆங்கிளா இருந்தா, அக்யூட் ஆங்கிள்னா என்ன, 90 டிகிரிக்கு கீழே வரும். அப்ப ரெண்டு ஆங்கிளும் 90 டிகிரி கீழே இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி வராது. வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் குறுங்கோணம் ஆகும். தவறான ஸ்டேட்மெண்ட். இப்ப சரியான ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் ஏ தான். கொஸ்டின் நம்பர் 68. a plus b the whole square minus a minus b the whole square. a plus b the whole square ஃபார்முலா என்ன தெரியும், a square plus 2ab plus b square. நெக்ஸ்ட் a minus b the whole square வந்து a square minus 2ab plus b square. இப்போ இடையில என்ன சைன் கொடுத்துருக்காங்க, மைனஸ். கீழ் ஃபார்முலால எல்லா டேர்ம்ஸையும் வந்து மைனஸால மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ இங்க மைனஸால மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் a ஸ்கொயர், இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து பிளஸ் 2ab, இங்க வந்து பிளஸ் b ஸ்கொயர் வந்து மைனஸ் b ஸ்கொயர் ஆகும். இப்போ கேன்சல் பண்ணோம்னா a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து 2ab பிளஸ் 2ab, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4ab. இதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி. Question number 69. If a minus b is equal to 4 and ab is equal to 60, then the value of a plus b is a minus b is equal to 4 மற்றும் ab is equal to 60 எனில் a plus b இன் மதிப்பானது. இப்போ நம்ம ப்ரீவியஸா ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அது என்னது, a plus b the whole square minus a minus b the whole square is equal to 4ab. நல்லா பார்த்துக்கோங்க, இங்க இடையில மைனஸ் வருது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலால வந்து என்ன கொடுத்துட்டாங்க, a மைனஸ் b கொடுத்துட்டாங்க, ab கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணா a பிளஸ் b ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா. அப்ப a பிளஸ் b the whole square மைனஸ் a மைனஸ் b என்னது 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் என்னது 16 is equal to 4 into 60. ஏன்னா ab is equal to 60. இப்போ 60 into 4 is 140. அப்ப a plus b the whole square is equal to 240 plus 16. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ்ல இருக்க, ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது பிளஸ் ஆகும். இப்போ a plus b the whole square is equal to 256. இப்போ இங்க 6ல முடிஞ்சிருக்கிறதுனால யூனிட்ஸ் டிஜிட் 6 இருக்க மாதிரி இருக்க ஸ்கொயர்ஸா ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 6 ஸ்கொயர் வந்து 36, 16 ஸ்கொயர் பார்ப்போம். இது வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்கொயர் பண்றோம், 0 1. 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36. இப்போ 1 into 6 is 6 into 2 என்னது 12. 6 5 2. இப்போ 16 ஸ்கொயர் வந்து 256. அப்ப இதுல இருந்து என்ன தெரியும், a plus b is equal to 16. இந்த ஸ்கொயர் ஆஃப் a number ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறேன்றதுக்காண்டி நான் செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கேன், வேணுன்றவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி. Question number 70. What will be the 23rd letter in the pattern? ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டாங்க, அதுல 23வது உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க. இப்ப அந்த பேட்டர்னை பாருங்க. ஃபர்ஸ்ட் DEF ஒரே ஒரு தடவை வந்திருக்கு, அதுக்கடுத்து DEF வந்து ரெண்டு தடவை வந்திருக்கு.
அடுத்து DEF வந்து 3 தடவை வந்திருக்கு. அப்ப நெக்ஸ்ட் வந்து DEF வந்து ஒவ்வொரு லெட்டரும் 4 தடவை வரும். என்ன பிளேஸ் வேற கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்க 3, 6, 9, 12, 15, 18. ஸோ 18வது லெட்டர் வந்து Fன்னு கொடுத்துட்டாங்க. நம்மள்ட்ட கேட்கறது 23வது லெட்டர் என்ன? இப்போ 19, 20, 21, 22, 23. இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? DEF 4 தடவை வரும். இப்போ D. நெக்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகும்? E. இப்போ E தான் வந்து 23rd லெட்டர். ஆப்ஷன் A.